வணக்கம். 8 தலைவர் பேசுகிறேன். எலெக்ஷன் விளம்பரத்தில் அதிமுக ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க. ஒரு ஆம்பளை கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன். பால்காரை உடனே வர்றேன் சைக்கிளில். என்னென்ன நீங்கள் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறேன். ஆமாப்பா, நாடு நகரம் சரியில்லை, ஐயா முண்டாட்டி கோலம் போட்டால் தாலி ஏற்றிட்டு போயிடுறாங்க, அதனால தான் இப்போ நானே கோலம் போட கற்றுக்கிட்டு இனிமேல் நான் தான் கோலம் போடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உடனே இவர் நாட்டின் சட்ட ஒழுங்கை காப்பாற்ற இரட்டை இலைக்கு வாக்களிப்பு. வேறு ஒன்று, இரட்டை இலைக்கு வாக்களிக்கிற ரைட்டியா? சட்ட ஒழுங்கை எப்படி பாதுகாப்பீங்க அதை சொல்லுங்கள். முதல்ல சட்ட ஒழுங்கு இப்படித்தான் பாதுகாப்புன்னு முதல் விளாவரியாக சொல்லி ஒரே வார்த்தையை சொல்லிட்டு போகிறதா? நான் கேட்குறேன், ஒரே வார்த்தையை சொல்லிட்டு போகிறதா? இன்னொருத்த வராங்க, இன்னும் அடுத்த விளம்பரத்தே வருது. ஒரு பேக்கில் ஒரு அம்மா, ஒரு பொம்பளை பிள்ளை இப்போ காலேஜுக்கு போகுது. ஒன்று அந்த அம்மா வீட்டுக்காரம்மா வந்து அவங்க ஆத்தாக்காரி டக்குன்னு ஒரு கத்தியை கொடுக்குறாரு. இது எதுக்குமா? உனக்கு தெரியாதுடி, எங்கேயோ பார்த்தாலும் ரெவடியை கூட்டிட்டானா, இதை வச்சுக்க, நம்ப முடியலை அப்படின்னு அவர் ஒன்றே கொடுக்குறாரு. உடனே அவர் சட்ட ஒழுங்கு நிலநாட்ட ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க. உடனே அது ஒரு விளம்பரம். ரெட்டலைக்கு ஓட்டு போடுற சரியா? சட்ட ஒழுங்கை கட்டுக்குள்ள வைக்கிற எப்படியா கட்டுக்குள்ள வைக்கிற சொல்லுங்க. சுடுவீங்களா, இல்லை குற்றவாளி அடிப்பீங்களா, இல்லை தூக்குத்தண்டனை போடுவீங்களா, இல்லை முச்சந்திர காலக்கையை ஒடிக்கிறதா, இல்லை என்ன நடவடிக்கை அதை சொல்லுங்க. அதே விரிவாக சொல்லிட்டு போக முடியாது. அதே கூவமாக பேசுறியா? கூவம் பேச முடியும், ஏன் பேச மாட்டேங்கிறியா? அதாவது குற்றவாளியை பிடிக்க போனால் குற்றவாளி அவனா செத்து போகிறேன். நேற்று கூட நடந்திருக்கு, முந்தான கூட நடந்திருக்கு, திருநெல்வேலியில் எங்கேயும் நடந்திருக்கு. பெட்டிஷன் கொடுத்துக்க போயிருக்கேன், கூப்பிட்டு விசாரிக்க போன இடத்துல ஆகா நம்ம அடித்தாலும் அடிச்சு போடான்னு சொல்லிட்டு வேணா தூக்கி செத்து போனேன். நீ போலீஸார் கூட அங்கே நீ சிக்கல்த்தேன், நீ அங்கேயே சிக்கல்த்தேன். ஒரு குற்றம் செஞ்சிருக்கேன், அந்த குற்றவாளியை தேடி போகிறேன், இன்னும் அவனா விழுந்து செத்து போகிறேன். இல்லை பிடிக்க போனால் அவனை அடித்து கொண்டு விட்டான்னு கம்ப்ளைண்ட் வருது. அவள் போலீஸ் பூரா சஸ்பெண்ட் ஆகுறேன். சரி நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொன்னால் அவன் போய் எஸ்பிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். எஸ்பிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா திருப்பி மேற்கொண்டு குற்றம் உங்களுக்கு கூட்டிக்கிட்டே இருக்குது. சரி இதுக்கு என்ன வழி? சுட்டா கோர்ட்டு சுடக்கூடாதுங்க, கோர்ட்டு சுடக்கூடாதுங்கிற. நீ எப்படி சட்டத்தை கையில் எடுக்கிற? இது என்ன வேலை? நாளில் தண்டனை கொடுக்கணும் அப்படிங்க. அது கோர்ட்டு தண்டனை கொடுக்குறதுக்கு சாட்சியை கொண்டாந்து அரசாங்கத்தால் நிப்பாட்ட முடியல. பிறல்றேன் பெரிய பெரிய ரவுடிகளுக்கெல்லாம் எதுக்கு சாட்சி சொல்லுவேன்? அங்கே குடும்பத்தோடு போட்டுவேன். குடும்பத்தோடு அவனுக்கு என்ன 15 கொலை, அந்த குடும்பத்தில் 4 பேர் இருந்தேன்னா நாளையும் போட்டு விட்டா 20 கொலை. 16 கொலைக்கு சாட்சி கிடையாது. இப்போ நடந்த 4 கொலைக்கு சாட்சி கிடையாது. 6 நிறைப்பா. இது உடனே நீதிபதி சரணாய நாள் போட்டுதாப்பா 7 தாப்பா கொண்டு வரணும். நீ எப்படி நீ அங்கேயே ஷூட்டிங் ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்க. காலக்கையை ஒடிச்சதுக்கு கூட ரெவுடிகளை 1 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் காலக்கையாத்தே ஒடிச்சாங்க. வெறும் ரெவுடினா காலக்கையை ஒடிச்சிடுறது, காலில் சுடுறது. அப்படி இருந்த ஒரு நீதிபதி ஒரு உத்தரவு போட்டாங்க. எப்படி நீ காலக்கையை ஒடிக்கலாம்? இது என்ன சட்டம் நினைச்சியா, அது என்ன நினைச்சியா அப்படின்ட்டாரு. அப்போ அதுவும் செய்ய முடியல, கட்டி போட்டாங்க. நேற்று எலெக்ஷனுக்கு ஒரு எஸ்பி மதுமா யார் யார் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு எஸ்பிகிட்ட கொடுத்துட்டாங்க. கவர்மெண்ட் எஸ்பிகிட்ட கொடுத்துருக்காங்க. அதாவது இனிமேல் கலவரத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபா பத்திரத்தில் எழுதி கொண்டாந்தாங்க. சாட்சியோடு அங்கே வந்து நில்றான்ட்டாங்க. உடனே ஒரு ரெவடி எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டேன். என்ன இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அராசகமாக இருக்குது. எஸ்பிக்கு இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? கோர்ட்டுக்கு வர்றதை விட்டுவிட்டு எஸ்பியை கூப்பிட்டு விசாரிக்கிறாருங்க அப்படின்னு. உடனே கோர்ட்டு கூப்பிட்டு அதுக்கு தடை. நீ எதுக்கு விசாரிக்கிறா? அதுக்கு விசாரிக்க நாங்கள் இருக்கமே. அப்போ எப்படி சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறது அதை சொல்லுங்கள். நீங்கள் எப்படி காப்பாற்றுக்க சொல்லுங்கள். அடித்து பொருள் தொலைஞ்சி வச்சுட்டு ஒரு அம்மா மனப்புறத்தில் பெடிஷன் கொடுக்குது. இவன் தான் கொடுத்தேன், இவன் தான் தொலைச்சி, இவன் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லுது. விசாரிச்சா அவன் இல்லைங்கிறேன். அடிச்சாலே செத்து போனேன், அவனும் செத்து போனேன். போலீஸார் 10 போலீஸார் உள்ளே கிடக்கேன். நகை எங்கேன்னு கேட்டால் சிபிஐ கண்டுபிடிக்க முடியலைங்கிறேன். அம்மா வாபஸ் வாங்கிக்கிறியா, நடத்துறியாமான்னு கோர்ட்டே கேட்குறாங்க. சிபிஐ கேட்குறாங்க, தமிழ்நாடு போலீஸ் கேட்குது, மதுரை மேஜிஸ்ட்ரேட் கேட்குறாரு, மதுரை ஹைகோர்ட்டு கேட்குது. அம்மா இவா நகை தொலைஞ்சது உண்மை, நாங்கள் விசாரிச்சிட்டோம், ஆனால் நகை எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் என்ன அர்த்தம்? அஜித் குமாரே எடுத்தானா? கண்டுபிடிக்க முடியாது என்ன அர்த்தம்? இல்லை எனக்கு ஒன்றும் புரியலையே. இதான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி முடியலைன்னு சொல்லிட்டு அப்புறம் நகை எங்கே வச்சு பறந்துருச்சா மேலே? ஒன்று அஜித்குமார் எடுக்கலைன்ற, அப்புறம் நகையும் தொலைஞ்ச உண்மைங்கிற. அப்போ நகை எங்கேயா போச்சு? அஜித்குமார் தாண்டி போயிடுச்சா, பறந்து வச்சுன்னா எத்தனை விஷயத்துக்கு குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்க. நாட்டில் இந்த நகை தொலைஞ்ச விஷயத்துக்கு கண்டுபிடிக்க முடியல. ஏன் இதை பின்வாங்குறீங்க? போலீஸு என்ன காரணம்? ஏன் கோர்ட்டு பின்வாங்குறீங்க? அப்போ இதுக்கு மேற்கொண்டு அதில் மேற்கொண்டு போனால் ரொம்ப சீக்குன்னு நினைக்கிறாங்க. என்ன காரணமாக? அஜித்குமாரோடு எடுத்துருக்கலாம், ஏன்னா இறந்து போனேன், நீ வேணா பேசின்னு ஒன்றும் அவன் எடுத்துருக்கலாம் நமக்கு தெரியாது, ஒரு அனுமானம் தான் நம்மளும் பேசுகிறோம். அப்போ அது நகை எடுக்கலைங்கிறான், உடனே தண்டை கொடுத்துச்சு. ஆமாம் உடனே என்னத்துக்கு நீ செத்து போனேன், போலீஸார் உள்ளே போயிட்டேன், நம்மளால் பெரிய பிரச்சனை நடந்துச்சு, தொலைஞ்சிட்டு போய் ஒரு 10-15 வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வாபஸும் எனக்கு கேஸ் வேணாமல் முடிச்சு வச்சுட்டு போயிடுச்சு. இதே மாதிரி எல்லாரும் முடிக்க முடியுமா? நான் கேட்குறேன், மோட்டர் திருடுறேன், பொண்டாட்டி தூக்கிட்டு போகிறேன், ஒருத்தர் தூக்கிட்டு போகிறேன், கேஸ் இல்லைன்னு எழுதி கொடுக்க முடியுமா? இதே மாதிரி நகை எடுத்துகிட்டு போகிறேன், கேஸ் இல்லைன்னு அந்த அம்மா மாதிரி நிகிதா மாதிரி அந்த அம்மா மாதம் 3 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற எழுதி கொடுக்க முடியுமா? ஒருத்தர் காரை எங்கள் ஊரில் பட்ட பகல் நைட்டு 1 மணியில் லாரியை எடுத்து காரை கொண்டு விட்டேன். அப்போ காரை பிடிக்க போகிற இடத்துல அழைச்சி செத்து போகிறேன், திருட்டு செத்து போகிறேன். அப்போ கூப்பிட்டு வச்சு காரை எப்பா விட்டு தொலைங்கப்பா, காரு போனால் போயிட்டு போனால் பண்ணால் 2 பேரும் சமரசம் போங்கப்பான்றான் வெளியில் போலீஸ்காரன். நல்லா விளங்குமா? ரைட் ரூந்தே கிடையாது, நைட் ரூந்தே கிடையாதுப்பா நாட்டில். எதுக்கு நமக்கு எதுக்கு இந்த வேலை? அவன் அடித்து அவன் செத்து நம்ம உள்ளே கடந்து இவனுக்கு நல்ல பிள்ளையாகி யாருக்கு எதுவுமே பாதுகாப்பு இல்லை.
சரி அப்படியே மனிதாபிமானம் பார்த்து அவனை சுடாமல் இருந்தால் போலீஸ்காரன் அவன் கொண்டு விடுறேன். எப்படி நடவடிக்கை எடுப்ப? சட்டம் ஒழுங்கு எப்படியே காப்பாற்றுவியா? அது சொல்லியா? நான் தானே சொன்னேன் 2000 ரெவடி தமிழ்நாட்டில் போடுங்கன்னு சொன்னேன். கோர்ட்டு நீதிபதி மேலே முலாப்படுத்தி விட்டு 2000 ரெவடியை போடுறதையா முடியாதியா? சட்டத்துக்கு இடம் கொடுக்காதியா? நடக்காதியா? இப்போ எடப்பாடி அவரை கண்ணை மூடிக்கிட்டு நான் சட்டம் ஒழுங்கு நல்ல நாட்டை நான் அதை செய்வேன் இதை செய்வேன் எதை செய்விய விரிவாக சொல்லுங்க. போல எப்படி செய்வீங்க? சட்டம் ஒழுங்கு எப்படி செய்வீங்க? கோர்ட்டு அடிக்கூடாதுங்கிறேன், கோர்ட்டு சுடக்கூடாதுங்கிறேன், போலீஸ் எத்தா பார்ட்டி சாகுறேன். புகார் கொடுத்தவனை விட்டாச்சுன்னா புகார் கொடுத்தவே ஹைகோர்ட் வரைக்கும் போயேன். என்ன பண்ணுறது? சொல்ல சட்டம் ஒழுங்கு எப்படி நல்லா டீட்டெயிலாக வெளியிடுங்க. எல்லாத்தையும் 1000 கலைமானின்னு பேசுறீங்க. எல்லாரும் டீட்டெயில் வெளியிடு. நான் சட்டம் ஒழுங்கு இந்த வகையில் சரி பண்ணுவேன். நீ ஆட்சியே கவுந்தாலும் சரி, நான் காலம் முழுக்க உள்ளாக இருந்தாலும் சரி, ரெவடிகளை ஒழிச்சே தீர்வின்னு அறிக்கை விடு. பார்ப்போம். ஏன்னா சினிமாவை நடிச்சுக்கிட்டே வாங்குறான். சினிமாவா? நான் அதுக்காக நான் ஸ்டாலினை சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் மட்டும்தான் ஸ்டாலினை குறை சொல்ல முடியும். வேறு எந்த நிலையில் நீங்கள் ஸ்டாலினை ஆட்சியை குறையே சொல்ல முடியாது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏன் குறை சொல்கிறான்? அடிக்க முடியல, பிடிக்க முடியல, போலீஸ்காரங்க வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க. எங்கள் குடும்பத்தை காப்பாற்றினா போதும், நாங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம் அப்படிங்கிறாங்க. பெரும்பாலான போலீஸார் வேலையை விட்டுட்டே போகிறாங்க ஆட்டோமேட்டிக்காக. நைட் ரோந்து யார் ரோந்து வர்றா? ஒரு ஊரில் பார்த்து கூட பார்க்கலாம். ஊரில் ரோந்து வர்றாங்களா போலீஸு? சரி பெட்டிச்சை கொடுத்தா எடுக்கிறாங்களா? விசாரிக்க மாட்டாங்க. நமக்கு முடிஞ்சால் பார்க்குறேன், முடியலாம் போகிறேன், நமக்கு எல்லாம் சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்க முடியாமல். என்ன காரணம்? அவனுக்கே பாதுகாப்பு இல்லை. காக்கி சட்டை போட்டு கருப்பு சட்டை மாதிரி ஆகி போச்சு காக்கி சட்டை. காக்கி சட்டை எதுக்குமே ஆகாத ஒரு சட்டையாக போச்சு. அப்போ தமிழ்நாட்டில் ஒன்றுத்துக்குமே ஆகாத ஒரு சட்டையாக போச்சு. ஒரு இடத்துல 2 பேர் சாத்தாங்குளத்தில் 2 பேர் அப்போவுமே செத்தேன். அஜித்குமார் 2 பேர் செத்தேன். மானாமரில் ஒரு ஆள் செத்தேன். தமிழ்நாடு போலீஸே சுத்தமாக முடக்கிட்டாங்க. எத்தனை கிட்டத்தட்ட 10.5 கோடி மக்களுக்கு பாதுகாப்புலாம் பண்ணிவிட்டாங்க. இருக்குது யாரையும் அடித்து கொள்ளக்கூடாதுங்கிற ரைட்டு. ஆனால் எப்போ தப்புல சம்பவம் நடக்குது, வேறு வழி கிடையாது. அதுக்காக நம்ம செத்தவனுக்கு சப்போர்ட் பண்ணலை, போலீஸுக்காரங்க ஆதரவு இருக்கல. ஆனால் இதுக்கு என்னதான் பண்ணுறது? அதுக்கு ரீசனை சொல்லு, அதுக்கு விடிவை சொல்லு. வேலை பார்க்க மாட்டேங்கிறேன், இப்படி கூட செத்து போகிறேன். போலீஸ் குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேணுமா வேணாமா? போலீஸாருக்கு பாதுகாப்பு வேணுமா? மாதிரி சட்டையை மாற்று. போலீஸார் காக்கி சட்டை கொடுத்து எந்த பயனும் இல்லை. போலீஸுக்காரனே கூப்பிட்டு கண்டந்துடமா வெட்டினாலும் அடித்தாலும் குத்துறா. இங்கே கேட்க நாதி இல்லையா? இது எதுக்கு அடுத்தவன் நீ வெட்டுற குத்துறது? போலீஸுக்காரனே தூக்கி போட்டு மிதிச்சு கண்டதும் வெட்டா இங்கே கேட்கறதுக்கு நாதி இல்லையா? அப்படி போச்சியா? நீதிபதி அப்படி சொல்கிறாங்க, அரசாங்கம் இப்படி சொல்லுது, ரெவடி கை நாளுக்கு நாள் ஓங்கிட்டு இருக்கு, பொதுமக்கள் பயந்து ஓடுறேன். எந்த பக்கம் பண்ண முடியல. இதை பார்த்துட்டு சின்ன பிள்ளையோட ரெவடி ஆகுறேன், கஞ்சா விற்கிறேன், கணேஷ் போடுறேன், பீடி குடிக்கிறேன், சீரட் குடிக்கிறேன், சர்வகாலிப்பா எல்லாம் போயிட்டேன். நான் எப்படி? நான் எடப்பாடி பழனிசாமி குறை சொல்லலை, விரிவாக சொல்லுங்கன்றேன். சட்ட ஒழுங்கு கட்டுக்குள்ள கூட எப்படி கட்ட ஒழுங்குள்ள கொண்டு வரும் முதல்ல விரிவாக விடுங்க.